ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 3 பார்க்கலாம். இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா, தமிழர் குடும்ப முறை, பக்தவச்சல பாரதி எழுதினது, விருந்தினர் இல்லம் ஜலாலுதீன் ரூமி, கம்பராமாயணம் கம்பர், உரிமை தாகும் பூமணி, பொருள் மயக்கம் இலக்கணம், அப்புறம் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது தமிழர் குடும்ப முறை. மனித சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். குடும்பு என்னும் சொல்லுடன் விகுதி சேர்ந்து குடும்பம் என்ற சொல் அமைந்தது. இரவுக்குரிய இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே மனையகம் புகா காலை யானை. பொருளியல். இது என்ன நூற்பா அப்படின்னா, தொல்காப்பிய நூற்பாவில் இல் மனை ஆகிய 2 வாழிடங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க இலக்கியத்தில் குடும்பங்களின் வாழ்விடங்களை சுட்டும் சில சொற்கள். வாழ்விட வேறுபாடுகள் என்னெல்லாம் அப்படின்னா, இல் மனை குரம்பை புலம்பில் மூன்றில் குடில் கூரை வரைப்பு முற்றம் நகர் மாடம். இந்த மாதிரி குடும்பங்களின் வாழ்விடங்களை சுட்டும் சில சொற்கள் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்குது. மகளிர் தம்மனை நும்மனை என மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் பிரித்து பேசுவது அகநானூற்றில் மருதத்திணை பாடல் ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. தற்காலிக தங்குமிடம் புக்கில். திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் தன்மனை. குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை திருமணம். ஒன்றையொன்று சார்ந்து செயல்படுவது குடும்பம் திருமணம். குடும்பம் திருமணம் இந்த ரெண்டுமே தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கியத்திலும் இடம்பெறவில்லை. குடும்பம் என்ற சொல் முதலில் எதில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னா, திருக்குறளில் 1029வது குறளில் தான் பயின்று வந்துள்ளது. ஆனால் திருமணம் குடும்பம் அப்படிங்கிறது தொல்காப்பியத்திலேயோ சங்க இலக்கியத்திலேயோ இடம்பெறவில்லை. ஃபஸ்ட்டே குடும்பம் அப்படிங்கிற சொல் திருக்குறளில் தான் இடம்பெற்றுள்ளது. சங்க இலக்கியத்தில் குடும்ப அமைப்போடு தொடர்புடைய சொற்கள் குடம்பை, குடும்பு, கடும்பு. குடம்பை என்ற சொல் 20 இடங்களில் பயின்று வருகிறது. குடும்பு அப்படின்னா என்னென்னா, கூடி வாழ்தல். மனை வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல். மனையோள் சங்க பாடல்களில் வருகிறது. குடும்பத்தின் தொடக்கம் திருமணம். மனம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க காலகட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, மணந்தகம். முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டம் மணந்தகம். தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்க நிலை மணந்தகம். இளந்தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலிக்குரியது என்று கூறுவது தொல்காப்பியம் பொருளதிகாரம். சங்க காலத்தில் கண சமூகத்திற்கு தலைமை ஏற்றவள் தாய். குல தொடர்ச்சி தாய் வழியாகவே வந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை பற்றி கூறும் நூல் 10. சிறுவர் தாயே பேரீர் பெண்டே புறநானூறு. செம்முது பெண்டின் காதலஞ்சிரா புறநானூறு. வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் புறநானூறு. முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் புறநானூறு. என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் கலித்தொகையில் பாலை திணை பாட்டுது. என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் கலித்தொகை பாலை திணை. சங்க காலத்தில் பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் இல்லத்திலேயே தொடர்ந்து வாழ்க்கை நடத்துவது தாய முறை. திருமணத்திற்கு பின் மனைவியின் இல்லத்திற்கு சென்று கணவன் வாழ்க்கை நடத்துவது பற்றி எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அகநானூறு. குல தொடர்ச்சிக்கு உரியவர்கள் பெண்கள். தாய்வழி சமூகத்தில் குடும்பத்தின் சொத்து பெண்களுக்கு போய் சேர்ந்தன. தாய்வழி சொத்துக்கள் பெண்களுக்கு போய் சேர்ந்தன என்பதை கூறுவது மருதத்திணை பாடல் குறுந்தொகை. நும்மனை சிலம்பு கழியி ஐரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக ஐங்குறு 100. நுண்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக ஐங்குறு 100. மனையுறை மகளிருக்கு ஆடவர்க்குயிரே குறுந்தொகை. ஆடவர்க்கு உயிரே அப்படிங்கிறது குறுந்தொகை. இளமகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை தெளிவுபடுத்துவது ஐங்குறு 100. இளமகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை தெளிவுபடுத்துவது ஐங்குறு 100. மறியடைப்படுத்த மாண்பினை போல மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்ததை கூறுவது ஐங்குறு 100. தனி குடும்பம் என்பது தொடக்க நிலை எளிய நெருக்கமான குடும்பம். கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி குடும்ப முறையினை கூறுவது ஓக்கூர் மாசாத்தியாரின் புறநானூற்று பாடல். நற்றாய் அப்படின்னா யாருன்னா, பெற்ற தாய். சமூக தாய் அப்படின்னா செவிலித்தாய். சங்க காலத்தில் ஒவ்வொரு ஆயத்திற்கும் பொறுப்பேற்றவள் செவிலித்தாய். இல்லற வாழ்வின் பயன் மனையறம் காத்தல். தமிழர் பரம்பரை அன்று இப்போ நம்ம பயன்படுத்துறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கீழேருந்து பார்த்தோன்னா தந்தை, அடுத்து பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரன் அப்படின்னு அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. இந்த பக்கம் தாய், பாட்டி, பூட்டி, ஓட்டி, சேயோள், பறை.
நாம் இந்த காலத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மகன், அடுத்து பெயரன், கொள்ளு பெயரன், எள்ளு பெயரன், மகள், பெயர்த்தி, கொள்ளு பெயர்த்தி, எள்ளு பெயர்த்தி. இந்த பாடப்பகுதி எதில் வந்தது அப்படின்னா 2010 தொகுதி 2 காலாண்டுதலில் வெளிவந்தது. இதை எழுதினது பக்தவச்சல பாரதி. இவர் தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானுடவியல் ஆய்வுகளை முன்னெடுத்து வருகின்றார். பழங்குடிகள், நாடோடிகள் பற்றிய ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறார். இவர் எழுதிய நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர் இன வரைவியல், தமிழர் உணவு. அடுத்து விருந்தினர் இல்லம் அப்படிங்கிற பாட்டு அது எழுதினது யாருன்னா ஜலாலுதீன் ரூமி. ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவர் யாருன்னா கோல்மன் பாக்ஸ். தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா என் சத்தியமூர்த்தி. தாகம் கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில். இங்கிலீஷில் மொழிபெயர்த்தது யாருன்னா கோல்மன் பாக்ஸ். தமிழில் என் சத்தியமூர்த்தி. தாகம் கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில். ஜலாலுதீன் ரூமி யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் 1207 கிபி 1207 பிறந்தார். பாரசீகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர் தான் ஜலாலுதீன் ரூமி. ஜலாலுதீன் ரூமியின் சூபி தத்துவ படைப்பு மஸ்னவி அது எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 25,600 பாடல்களை கொண்டது. ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு தான் மஸ்னவி. ரூமியின் புகழ்பெற்ற மற்றொரு நூல் எது அப்படின்னா திவானி சம்சி தப்ரிசி. இந்த ஜலாலுதீன் ரூமியினுடைய ஒரு ஃபஸ்ட்டு என்ன நூல் எழுதினார் மஸ்னவி. இன்னொரு புகழ்பெற்ற நூல் திவானி சம்சி தப்ரிசி. அடுத்து கம்பராமாயணம் பாட்டில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்க்கலாம். கம்பர் இதுக்கிட்ட பெயர் என்னென்னா ராம அவதாரம். காலம் கிபி 12. இது மக்கள் இலக்கியம். இவரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கவி சக்கரவர்த்தி கம்பன் அப்படின்னு சொல்லுவோம். வேடுவர் தலைவன் யாரு? குகன். பாறை உடலுக்குள் பஞ்சுள்ளம் கொண்டவன் குகன். பாறை உடலுக்குள் பஞ்சுள்ளம் கொண்டவன் குகன். காட்டுக்கு செல்லும் ராமனுக்கு கங்கையை கடக்க உதவியவன் குகன். ராமன் குகன் நட்பு அன்பிற்கும் அடைக்கும் தாள் இல்லை. ராமன் குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கின்றான். குகனை சந்தித்த பரதன் எனக்கும் மூத்தோன் என குகனை ஏற்றுக்கொள்கின்றான். குகனை சந்தித்த பரதன் எனக்கும் மூத்தோன் என குகனை ஏற்றுக்கொள்கின்றான். என் உயிர் போன்றவனே, நீ என் தம்பி, லக்குவணன் உன் தம்பி, சீதை உன் அண்ணி, நான் உன்னுடைய ஏவலுக்கேற்ப பணிபுரிபவன் அப்படின்ட்டு ராமன் குகனிடம் கூறியது. ராமன் காட்டிற்கு சென்று துன்புறுவானே என்று வருந்தியவன் குகன். நால்வரோடு உன்னையும் சேர்த்து ஐவர் ஆனோம். இது யார் சொன்னாங்க அப்படின்னா ராமன் குகனிடம் கூறியது. 1000 அம்பிக்கு தலைவன் யாரு? குகன். ராவணன் சீதையனை சிறை எடுத்த போது சண்டையிட்டு தடுத்தவன் கழுகுவேந்தன் சடாயு. ராவணன் சீதையை சிறையெடுத்த போது சண்டையிட்டு தடுத்தவன் கழுகுவேந்தன் சடாயு. ராமன் தந்தையின் நண்பன் தான் யாருன்னா கழுகுவேந்தன் சடாயு. ராமன் தன் தந்தையாகவே கருதி இறுதிச் சடங்குகளை யாருக்கு செய்தான் அப்படின்னா கழுகுவேந்தன் சடாயு. சடாயுவை பெரிய கைகளில் தூக்கி கொண்டு வந்தவன் ராமன். ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவள் சவரி. சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் சவரி. காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்பத்தை உண்டாக்குபவள் சவரி. ராமன் தாயிடம் காட்டும் அன்பை யாரிடம் காட்டினான்? சவரியிடம். இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாய் அல்லவா என்று ராமன் யாரிடம் கேட்டான்? சவரி. அன்பின் கனிவினால் ராமனை கண்டு அருவி இழிவது போல கண்ணீர் வடித்தவள் சவரி. என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது, அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பலித்தது என்று கூறியவள் சவரி. ராமன் லக்குவணனுக்கு விருந்து வைத்தவள் சவரி. சுக்ரீவனை அழைத்து வந்தவன் அனுமன். ராமன் சுக்ரீவனை நண்பனாக ஏற்றுக்கொள்கின்றார். ஆசையை அறவே அளித்த சிந்தையான் ராமன். வானர தலைவன் சுக்ரீவன். அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கும் சூரிய சந்திரனை போல ஒத்து இருந்தவர்கள் ராமன் சுக்ரீவன். உன் பகைவர் என் பகைவர், உன் நண்பர் என் நண்பர், என் உறவினர் உன் உறவினர் என்று யார்கிட்ட கூறினாங்க அப்படின்னா ராமன் சுக்ரீவனிடம் கூறியது. சீதையை கவர்ந்தது தவறென ராவணனிடம் கூறியவர் யார் அப்படின்னா வீடணன். வீடணனை உடன்பிறப்பாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கியவன் ராமன். ராமனிடம் அடைக்கலம் வேண்டியவன் வீடணன். ஆணை சக்கரத்தை உடையவன் ராமன். ஒளி பொருந்திய பற்களை உடைய அரக்கர் வாழ்வதும் ஆழமான கடல் நடுவே உள்ளதுமான இலங்கை அரசாட்சி 7 ஆகிய 14 உலகங்களுக்கும் எனது பெயரு இங்கு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கே உரிமை கொடுத்தேன் என்று யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா ராமன் வீடனிடம் கூறியது. குகனுடன் சேர்ந்து 5 ஆனோம், சுக்ரீவனுடன் சேர்ந்து 6 ஆனோம், வீடனுடன் சேர்ந்து 7 ஆனோம் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா ராமன்.
கதிரவனின் மகன் சுக்ரீவன். கதிரவனின் மகன் சுக்ரீவன். கானக வாழ்வை மேற்கொள்ளும்படி ராமனை அனுப்பியவர் யார் அப்படின்னா வீடணனின் தந்தை தயரதன். கானக வாழ்வை மேற்கொள்ளும்படி ராமனை அனுப்பியவர் வீடணனின் தந்தை தயரதன். அருங்கானம் எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னா அருமை கூட்டல் காணம். அமலன் யாரு? ராமன். இளவல் அப்படின்னா தம்பி. நளிர்கடல் குளிர்ந்த கடல். துன்பு துன்பம். உன்னேல் எண்ணாதே. அனகன். அனகன் அப்படின்னா ராமன். அமலன் அப்படின்னாலும் ராமன். உவா அப்படின்னா அமாவாசை. உடுபதி சந்திரன். செற்றார் பகைவர். கிளை உறவினர். உளது இடைக்குறை. உளது அப்படிங்கிறது என்னன்னா இடைக்குறை. மாதவம் உரிச்சொற்றொடர். தாழ்கடல் வினைத்தொகை. செற்றவர் வினையாளனையும் பெயர். நுந்தை நும் தந்தை என்பதன் மருவு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.